நடிகர் கரண் ஒரு காலகட்டத்தில் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகராக வலம் வந்தவர். 1990 காலகட்டங்களில் பல ஹிட் படங்களில் நடித்தவர். இன்று வாய்ப்புகள் இல்லாமல் போனதற்கு 42 வயது பெண்ணை தனக்கு மேனேஜராக நியமித்ததும் அந்த பெண்ணின் கைப்பாவையாக மாறிய கரண் அதன் பின்னாட்களில் அந்த பெண்ணின் வழிகாட்டுதலால் பல பட வாய்ப்புகளை இழந்ததாகவும் இதனால் அவர் மார்க்கெட் பறிபோனது என்று பல வதந்திகள் கூறப்பட்டாலும் கரனை பொறுத்தவரை ஒரு குழந்தை நட்சத்திரமாக பல்வேறு மலையாள படங்களில் அறிமுகமானவர். அதன் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் வேடங்களில் கலக்கி கொண்டிருந்த கரண் அவர்களுக்கு ஹீரோவாகும் அந்தஸ்தையும் பெற்றார். ஒரு காலகட்டத்தில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் வந்தனர். அதையெல்லாம் நிராகரித்தார். நடித்தால் கதாநாயகனாக மட்டுமே இனி நடிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் கதாநாயகனாக ஓரிரு படங்கள் மட்டுமே வெற்றி அடைந்திருந்தாலும் பல படங்கள் தோல்வியடைந்தது. இதனால் தான் கரணின் திரையுலக வாழ்க்கையானது முடிவுக்கு வந்ததாகவும் சினிமா விமர்சகர்கள் தற்போது தெரிவித்து வருகின்றனர்.